நல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இதுவரை தொடர்ந்து கூட்டு மருந்து சிகிச்சை எடுத்து வரும் HIV எய்ட்ஸ் தொற்றாளர்கள் 446 பேர் இருக்கிறார்கள். 446 பயனாளிகளில் 364 பேருக்கு ஏற்கனவே அரசால் வழங்கப்படுகிற பல்வேறு திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறையின் மூலம் உழவர் பாதுகாப்பு திட்ட விதிகளின்படி HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை HIV தொற்றாளர்களுக்கு சிறப்பு ஓய்வூதிய திட்டம் எதுவும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படுவதில்லை என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணமுரளி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு சுமார் 500 HIV தொற்றாளர்கள் இருப்பதாக குறிப்புகள் கூறுகிறது. அதில் அந்த ஓய்வூதியம் வழங்குவதில் உழவர் பாதுகாப்பு திட்டம், இந்த மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள திட்டம்னு அந்த 1000, 1200, 1500ன்னு ஒவ்வொரு விதமாக ஒரு 400 பேருக்கு வழங்குவது மாதிரி சொல்லுதாங்க. இன்னொரு 100 தொற்றாளர்களுக்கு வழங்கலை. இது இந்த கூட்டு மருந்து சிகிச்சை எடுப்பதால் அவங்க ரொம்ப பலகீனமாக இருக்கிறனால பெரிய வேலை வாய்ப்புகளுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளும் அவங்களுக்கு இல்லை. அதனால் ஒரு அரசாங்கம் இது ஒரு வகைப்படுத்தி எல்லா தொற்றாளர்களுக்கும் ஒரே விதமான ஓய்வூதியம் வழங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை HIV எய்ட்ஸ் தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை 1,57,908. HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்க 76 கூட்டுறவு மருத்துவ சிகிச்சை மையங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. கூட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கிற பயனாளிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை 1,41,341. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வலியுறுத்தலுக்கு ஏற்ப இன்றைக்கு இந்த கூட்டு மருத்துவ சிகிச்சை என்பது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சமூக நலத்துறையால் வழங்கப்படுகிற பாதுகாப்பு திட்டங்களை பொறுத்தவரை முதியோருக்கான உதவித்தொகை 1000 1200ஆகவும், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1000 1500ஆகவும், 75% விழுக்காடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 2000 என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உயர்த்தி தந்து அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை ART மையங்களில் 3372 பேரும், தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை ART மையங்களில் 1264 பேரும், ஆக மொத்தம் 4596 பேர் HIV தொற்றாளர்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் கூட்டு மருத்துவ சிகிச்சையின் மூலம் பயன்பட்டு வருகிறார்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே சொல்லியிருப்பதைப் போல இந்த துறையின் சார்பில் பிரத்யேகமாக நிதி உதவி வழங்குகிற திட்டம் எதுவும் இல்லை என்றாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2009ஆம் ஆண்டு ஒரு HIV-னால் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு 5 கோடி ரூபாயை இன்றைக்கு வைப்பு நிதியாக தந்து ஒரு அறக்கட்டளை ஒன்றை தொடங்கி வைத்தார்கள். அந்த நிதி தற்போது 25 கோடியாக உயர்ந்திருக்கிறது. 25 கோடியாக உயர்ந்திருக்கிற அந்த திட்டத்தில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு 2024-25ஆம் ஆண்டில் மட்டும் 7618 குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் 1,89,00,000 செலவிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு மன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை பெற்று எதிர்காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்குகிற திட்டம் அமல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.